மாயே விஷ்ணுமயே மாயா மாயா விஷ்ணு மாயா. அண்ணா சுவாமி அழைக்கின்றாரே, நம்ம அண்ணா சுவாமி அழைக்கின்றாரே. அடியேன் ராமானுஜதாசன். மாயன் மயம் ஆன்மீக அன்பர்களுக்கெல்லாம் என்னுடைய தை மாத ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மாயன் மயம் மூலமாக ஆன்மீகம் மட்டுமல்ல, அமானுஷ்யம் மட்டுமல்ல, சோழி பிரசன்னத்தின் மூலமாக ஒவ்வொரு மாத பலனையும் இறையர்களாலும் குருவர்களாலும் உங்கள் நலன் போட்டு சொல்லி வருகிறேன். அந்த வகையில் பார்க்கும்போது தை மாதம் தை பிறந்தால் வழி பிறக்கும் என்று நம்முடைய பெரியவர்கள் சொல்லியது வைத்து போவதில்லை. அந்த வகையில் இந்த தை மாதம் எவ்வாறு இருக்கும் கும்பராசிக்கு என்பதை இப்ப நம்ம சோழி பிரசனத்துல பார்க்க போறோம். அதற்கு முன் மாயன் மயன் நீங்க தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தருவீங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு உண்டு. நான் அன்றாட வழிபடுகின்ற நரசிம்மரும் விஷ்ணு மாயனும் இதை பார்க்கின்ற கேட்கின்ற உங்க வாழ்க்கையில நன்மைகளை தர வேண்டும் என்று பிரார்த்தனை செய்கிறேன். கும்பத்தை பொறுத்த வரைக்கும் அவிட்டம் 3 நாள். கும்பத்தை பொறுத்த வரைக்கும் சதயம், கும்பத்தை பொறுத்த வரைக்கும் புரட்டாதி 1, 2, 3. கும்பராசி அன்பர்களே, அற்புதமான ஒரு யோக பலன், அற்புதமான ஒரு யோக பலனை தரக்கூடிய ஒரு காலமாகத்தான் இது அமைகின்றது. சனி பகவானை பொறுத்த வரைக்கும் சற்று சங்கடத்தை தரக்கூடிய சூழ்நிலை இருந்தாலும் கவலைப்பட வேண்டாம். கர்மாவின் பலன் தானே, அது நன்மையோ தீமையோ நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டியதுதானே. அந்த வகையில பார்க்கும்போது இந்த தை மாதத்தை பொறுத்த வரைக்கும், கும்பத்தை பொறுத்த வரைக்கும் 5ஆம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல குரு பகவான். அதே நேரம் குடும்பத்துல மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் தருவதில் குரு பகவானுக்கு மிஞ்சியவர் யாரும் இல்லை. குருவினுடைய முழுமையான அருளை பெறுகின்ற ஒரு மாதம் இந்த தை மாதம் கும்பராசிக்கு. பல நன்மைகள் நடக்கலாம். அந்த நன்மைகள் திருமணமாக இருக்கலாம், தொழிலாக இருக்கலாம், எடுத்த காரியமாக கூட இருக்கலாம். அதே நேரத்துல வீடு கனவு பலிதமாக வாங்கிய வீடை கட்டி முடிப்பதற்கும் புதிய மனை வாங்குவதற்கும் ஒரு அருமையான சந்தர்ப்பம் இந்த காலகட்டத்தில் அமையும். பல நன்மைகள் நடக்கலாம் என்று கூறினேன் அல்லவா, அந்த நன்மைகள் எதிர்பார்த்த கனவாக கூட இருக்கலாமே. ஒவ்வொரு நன்மையும் பாத்தீங்கன்னா நீங்க உங்களுடைய எதிர்காலத்தை நல்லவை கருதி தானே. அந்த வகையில நன்மைகளை தருகின்ற ஒரு நல்ல நிலையை குரு பகவான் தருகின்றார். அதே நேரத்துல பாத்தீங்கன்னா 2ஆம் இடத்தில் சனி இருப்பதனால குடும்பத்துல சிறு சிறு குழப்பங்களும் அடிவயிற்றில இனம் புரியாத சில பயங்களும் மன சஞ்சங்களும் வந்துதான் போகும். கவலையே பட வேண்டாம். அதே நேரத்துல பாத்தீங்கன்னா பண விவகாரங்கள்ல மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க. நீண்ட தூர பயணங்கள் செய்யும் போது எச்சரிக்கையா இருங்க. எதிலும் அவசரப்பட்டு முயற்சிக்க வேண்டாம். ஒரு முறைக்கு 2 முறை ஆற போட்டு அந்த முயற்சியை செயல்படுங்கள். நீண்ட தூர பயணங்களில் கடுமையாக போராடினாலும் கூட இறுதி வெற்றி உங்களுக்குத்தான். குறிப்பா பாத்தீங்கன்னா பண விவகாரங்களில் எச்சரிக்கையா இருக்கணும்னு சொல்றது பாத்தீங்கன்னா கொடுக்கல் வாங்கல கவனமா இருங்க என்பதைத்தான். அதே நேரம் பாத்தீங்கன்னா ராசிக்குள்ள பாத்தீங்கன்னா யோககாரகன் என்று சொல்லக்கூடிய ராகுவும் 7ஆம் ஸ்தானத்துல கேதுவும் இருப்பதனால மனக்குழப்பங்கள் உண்டாகத்தான் செய்யும். கவலையே பட வேண்டாம். அது படிப்படியாக குறைவதை 15ஆம் தேதிக்கு அப்புறம் களத்திரக்காரன் அதை நிரப்புவார். களத்திரக்காரன் உங்கள் இடத்தை நோக்கி நகர்வதனால அற்புதமான ஒரு யோக பலனை தரும். குழப்பங்கள் வரத்தானே செய்யும். இருப்பவன் யாரு? சனி அல்லவா. அந்த வகையை நிதானமாக பொறுமையாக இருந்து விட்டாலே போதும். இந்த காலகட்டம் தை மாதம் நல்ல யோகத்தை தரக்கூடிய ஒரு மாதமாகத்தான் அமைகின்றது. அதே நேரம் ராசிநாதன் சனி ராசியிலேயே சஞ்சரிக்கின்றார். குறிப்பா பாத்தீங்கன்னா அவரோட யார் இருக்கிறார் பாத்தீங்கன்னா யோககாரகன் ராகு. மிதுனத்தில் இருக்கும் குருவின் பார்வை ராசியில் இருப்பதனால இனிய மாதமாக நன்மை தரக்கூடிய மாதமாக தான் இந்த மாதம் உங்களுக்கு தை மாதம் குடும்பத்துக்கு அமைகின்றது. அதே நேரம் பாத்தீங்கன்னா குருவின் பார்வை ராசியில் இருப்பதனால ஒரு நல்ல மாற்றத்தையும் ஒரு நல்ல முன்னேற்றத்தையும் சனி பகவான் தரக்கூடிய கெடுபலனை கூட நற்பலனாக மாற்றுகின்ற ஒரு தன்மையும் பெறக்கூடிய ஒரு மாதமாக கும்பராசிக்கு அமைகின்றது. திட்டமிட்டு செய்வது வெற்றி காண்பீர்கள். எதையுமே திட்டமிட்டு யோசித்து நிதானமாக செயல்படுவீர்கள்னா அற்புதமான யோக பலன்களை குரு பகவான் உங்களுக்கு தருவார். திடீர் முன்னேற்றம் வந்து சேரும். குறிப்பா சொல்ல போனீங்கன்னா ஜென்ம சனி சிறு சிறு தொல்லைகள் உடல் நலத்தில் ஏற்படலாம். உடல் நலத்துல கவனமா இருங்க. சில விரைய செலவை சுப செலவாக மாற்றுகின்ற தன்மையும் குரு உங்களுக்கு அமைத்து தருவார். பயப்பட வேண்டாம், கவலைப்பட வேண்டாம். அதே நேரம் குருவை பொறுத்த வரைக்கும் மாதம் முழுவதும் வக்ர இயக்கத்திலேயே இருக்கின்றார். தனலாபாதிபதியானவர் குரு வக்கரம் பெற்றிருப்பது ஒரு வகையில
கொஞ்சம் பண பற்றாக்குறை ஏற்பட்டாலும் கூட அந்த பண பற்றாக்குறையை நிரப்புகின்ற சந்தர்ப்பத்தை களத்திரகாரகன் சுக்கிரன் அமைத்து தருவார். குருவின் பார்வை உங்கள் ராசியில் பதிவினால் பணம் வந்து கொண்டே இருக்கும், கவலைப்பட வேண்டாம். யாரிடமும் சென்றும் நில்லாத ஒரு நிலையைத்தான் அவர் குரு உங்களை பார்த்துக் கொள்வார். அதே நேரம் பாத்தீங்கன்னா எடுத்த முயற்சி தாமதப்பட்டாலும் கடைசி நேரத்துல கைகூடுவதை கண்கூடாக பார்க்கலாம். அதே மாதிரி விட்டு கொடுத்து செல்வதன் மூலம் அமைதி கிடைக்கும். எந்த அமைதி? மன அமைதி கிடைக்கும். அதாவது விட்டு கொடுத்து போங்கள், தானுண்டு தன்னுண்டு வேலையுண்டு இருப்பது இந்த காலகட்டம். காரணம் சனி பகவான் தானே. அதே நேரம் பாத்தீங்கன்னா விட்டு கொடுத்து செல்வதன் மூலம் அமைதி கிடைக்கும் என்று சொன்னேன் அல்லவா. விட்டு கொடுத்தல் என்பது கணவன் மனைவிக்கு மட்டுமல்ல, அப்பா பிள்ளைகளுக்கு மட்டுமல்ல, ஒரு தொழிலையும் சரி அனுசரித்து போவது அற்புதமான யோக பலனையும் சில பிரச்சனைகள் வராமலும் உங்களை காத்துவிடும். குறிப்பா பார்த்தீங்கன்னா 9, 11 ஆகிய இடங்களில் பதிகிறது. யாருடைய பார்வை? குருவின் பார்வை. குருவின் பார்வை 9, 11 ஆகிய இடங்களில் பதிவதனால பாக்கியஸ்தானம் பலம் பெறுகிறது. இந்த பாக்கியஸ்தானம் எல்லாருக்கும் எல்லா காலகட்டத்திலையும் பலம் பெறுவதில்லை. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இந்த ஜென்மசனி காலத்துல பாக்கியஸ்தானம் பலம் பெறுகின்றது. அதுவே குரு பகவான் தருகின்றார். அது எப்படி தெரியுங்களா இருக்கும்? தடைக்கற்கள் அத்தனையுமே படிக்கற்களாக மாறுகின்ற ஒரு தன்மை இருந்தபடி என்ன தடை வந்தாலும் என்ன பிரச்சனை வந்தாலும் எதிர்த்து போராடி வெற்றியை நோக்கி நகர்கின்ற ஒரு அற்புதமான ஒரு நிலையைத்தான் குரு பகவான் தருகின்றார். அதே நேரத்தில் ராசிக்கு 5, 8 ஆகிய இடங்களில் அதிபதி யாருன்னு பாத்தீங்கன்னா புதன். புதன் உங்கள் ராசியிலேயே சஞ்சரிக்கும் இந்த நேரத்தில் நன்மையும் தீமையும் கலந்துதான் வரும், கவலைப்பட வேண்டாம். நன்மையை பார்த்து சந்தோஷமோ தீமையை பார்த்தோ கலங்கி விட வேண்டாம். அந்த வகையில் பார்க்கும் பொழுது உங்கள் முன்னேற்றத்துக்கு ஒத்துழைப்பு கிடைக்கும். சில நடைபெறாத சில காரியங்கள் எல்லாம் நடைபெற்று உங்களை சந்தோஷத்தில் ஆழ்த்தும். நகரத்தில் சஞ்சரிக்கும் சுக்கிரன் கும்பராசிக்கு செல்கின்றார். அது வருகின்றார் ஒரு அற்புதம். 15ஆம் தேதி வரை கொஞ்சம் பல்ல கடிச்சு இருந்து விட்டாலே போதும். ராசிக்கு சுக்கிரன் 4, 9 ஆகிய இடங்களுக்கு அதிபதி. அவர் ஜென்மத்தில் சஞ்சரிக்கும் பொழுது ஆதரவு கிடைக்கும். சனி பகவானுடைய பாதிப்பு குறையும். குடும்பத்துல ஒரு ஒற்றுமை நிலவும், மன அமைதி கிடைக்கும். ஏதோ ஒரு காரணத்துக்காக வீட்டை விட்டு வெளியேறுவது கூட குடும்பத்தோடு சந்தோஷமாக ஒன்று இணைகின்ற ஒரு அற்புதமான தருணமாக அமைந்துவிடும். எடுத்த முயற்சி கைகூடும். வீடு வாங்குகின்ற ஒரு யோகம் கிடைக்கும். தொழிலில் ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்படும். எதிர்பார்த்த பலன்கள் எளிதில் கிடைக்கும் இந்த தை மாதம். காரணம் இந்த தை மாதம் பிற்பகுதியில காரணம் வருபவனோ சுக்கிரன். அவன் அற்புதமான ஒரு யோக பலனை தருவார். சனி தரக்கூடிய கெடுபலனை நற்பலனாக மாற்றுகின்ற ஒரு அற்புத தன்மை பொறுமையாக நிதானமாக கலந்து விட்டாலே போதும். தை மாதம் ஒரு நல்ல மாதமாக, ஒரு நிம்மதி தருகின்ற ஒரு மாதமாக, பொன் வைக்கும் இடத்தில் பூ வைக்கின்ற ஒரு மாதமாக அமையும். அதே நேரம் ஜென்ம சனியாக இருப்பதனால திருத்தணி பாதசனீஸ்வரர் ஆலயம் சென்று சனி பகவானுக்கு ஒரு தேங்காய் வாங்கி 2ஆக உடைத்து அதில் எண்ணெயோ நெய்யோ நிரப்பி தீபம் ஏற்று வழிபடுகிறீர்களானால் அற்புதமான ஒரு யோக பலனை சனியும் தருவார். ஜென்ம சனியை பார்த்தெல்லாம் பயந்துடாதீங்க. என்னுடைய அனுபவத்துல ஜென்மசனி காலத்துல நல்ல யோகங்கள் அமைவதை எல்லாம் பார்த்திருக்கிறேன். இழந்ததை மீண்டவர்களை எல்லாம் பார்த்திருக்கிறேன். நோயற்ற வாழும் நிறைவற்ற செல்வத்தோடு வாழ்வதை எல்லாம் நான் பார்த்திருக்கிறேன். அதாவது சாட்சிக்காரன் காலில் விடுவதை விட சண்டைக்காரன் காலில் விடுவது என்பதை போல சனி பகவான் வருவதை இந்த காலகட்டத்தில் உங்களை காத்து ரட்சிக்கக்கூடியவர். சனியும் குருவும், அதுவும் 2 குரு, தேவகுருவும் அசுரகுருவும் துணை இருப்பதனால அற்புதமான ஒரு யோக பலன். என்னுடைய அனுபவத்துல 2 பேருமே பகையாக இருந்தாலும் கூட பகையை கெட்டவன் கெட்டிடும் கிட்டிடும் ராஜயோகம் என்பதை போல நல்ல யோக பலம் இந்த தை மாசத்துக்கும் ராசிக்கு கிடைக்கும்.